மாதம்பட்டி ரங்கராஜ். சில விஷயங்கள் பேசுனா நூல் இழையில் வித்தியாசப்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு பேசுறது. பட் இந்த விஷயத்துல என்னால இருக்க முடியல. முதல் ஒய்ஃப், இரண்டாவது, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் அமைதியா இருக்காங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ரெண்டுக்கும் காரணமான ஒருத்தர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்கார். இதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றது, சேலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலைக்குத்தான் பாதிப்புன்னு. ஏன்னா இன்னமும் இந்த உலகம் ஆணாதிக்கத்தோடு தான். உடனே எல்லாரும் ஆண்கள் வந்துடாதீங்க, நான் சொல்றதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஏமா எத்தனை தடவை சொன்னாலும் ஏமா சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாவதா ஒருத்தர் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்க சொல்லக்கூடிய டயலாக்கே, உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில வந்திருந்தா, நீயே எனக்கு வாழ்க்கையில முன்னையே கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அங்க அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் உங்ககிட்டே இருந்து வாங்கிக்குவாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல்ல கரைச்ச புளி மட்டும்தான் திக்கா இருக்கும், ரெண்டாவது கரைக்கிறது எல்லாம் தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு. நீங்க தேவதையா தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப ஊருக்கெல்லாம் நீங்க யாரா தெரியுறீங்க? நீங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கமெண்ட் அதிகம் வர்றது அடுத்த புருஷன்னு தெரியுது. அவங்கிட்ட போய் படுத்து புள்ள வாங்கிட்டு இது பேசுது பாரு. ஏமா பெண்களே இப்படி கமெண்ட் போடுறீங்களே? அடுத்தவளுக்கு புருஷனா இருக்கணும் தெரிஞ்சும் ஒருத்தன் வந்து அவ வயிற்ற ரொப்பிட்டு போயிருக்கானே, அவனை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா? இல்ல இதெல்லாம் என்ன அப்படியே ஓவர் நைட்ல நடந்து முடிஞ்சிருச்சா? ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு கணவன் இம்மி அளவு அசைஞ்சாலும் தெரிஞ்சிரும், தெரியுமில்ல? அப்ப இவ்வளவு நாளா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அந்த முதல் மனைவி, அவங்க குற்றவாளி இல்லையா? இது ஒரு சிக்கலான உறவு முறை. இன்னைக்கு அடித்தட்டுல இருந்து மேல்தட்டு வரைக்கும் எல்லா இடத்துலயும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பணம் சில இடத்துல பசைய போட்டு வாயை ஒட்டிடுது. இதுக்கு கலைஞரும் விதிவிலக்குல, நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா ஸ்டார்கள் யாரும் விதிவிலக்குல. என்ன வெளியில வராம பாத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தோ, என்ன நினைச்சதோ, என்ன கிடைக்கலையோ, தயவு செய்து வெளியவே வராத அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் மேல இவ்வளவு வன்மத்தை கொட்டாதீங்க. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதுல இருக்கிற உண்மை புரியும்.